சோலோ லெவலிங்கோட ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு. ஸோ செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாட்களில். செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சோலோ லெவலிங் மான்வா எப்பயோ முடிஞ்சிருச்சு. பட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அனிமேவாக அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சோலோ லெவலிங்கில் நம்ம சன் ஜிங்கோட பவர்ஸை பற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹண்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஷேடோஸை கண்ட்ரோல் பண்ணுற பவருமே அவருக்கு கிடச்சிட்டு இருக்கோம். பட் இந்த பவர் சன் ஜிங்கோட தான். இந்த பவர் எப்படி அவனுக்கு கிடச்சிது? நீங்கள் டபுள் டஞ்சனில் பார்த்துருப்பீங்க. அதன் மூலமாக தான் கிடச்சிது, அந்த சிஸ்டம் மூலமாக தான். பட் அந்த சிஸ்டம் வந்துச்சு எப்படி வந்துச்சு, அதே யார் உருவாக்குனா, அந்த பவர்ஸ்க்குலாம் உண்மையான சொந்தக்காரங்க யார்? மான்வா படித்தவங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் அனிமே பார்க்குறவங்களுக்கு இது பெருசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாருன்னா அனிமே பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஓகே, முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட். யாராவது பார்த்தீங்கன்னா அனிமே மட்டுமே பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அனிமே பார்க்காம மான்வா படிக்கிறவங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தாராளமாக பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன்லாம் கிடைக்கலாம். இந்த பவர் சன்ஜிங்குக்கெலாம் கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சன்ஜின்வோ ஷேடோ மொனார்க்காக மாறிடுவான். அது வேறு விஷயம். பட் இந்த மொனாக்ஸுன்றது யார்? அந்த மொனாக்ஸில் ஷேடோ மொனார்க்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காங்க. அந்த ஷேடோ மொனாக்கோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆஷ்பான். ஸோ சன்ஜிங்கோவுக்கு இப்போ கிடைச்ச இந்த பவர்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த ஆஷ்பான் தான். ஸோ இந்த ஆஷ்பான் எப்படி உருவானார்? ஆக்சுவலி இன்னொரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூலர்ஸ் மொனாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே காலங்காலங்களாக பல காலங்களாக சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. போர் இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் ஆரம்பத்தில் அந்த ரூலர்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒருத்தங்க கூட இருக்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்பான் அப்படின்னு சொல்ல போகிறவர். இவங்களுக்கு மேலே ஆப்சல்யூட் பீயிங் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, பேர்லேயே இருக்குது ஆப்சல்யூட் பீயிங். எல்லாத்துக்கும் முன்னோடி கிட்டத்தட்ட இந்த உலகத்தோட கடவுள் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆப்சல்யூட் பீயிங்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் அந்த டைமென்ஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே உருவாக்குறது தான் அவரோட வேலை. இந்த ரூலர்ஸையுமே அவர் தான் உருவாக்கி இருந்திருப்பார். பட் இந்த ரூலர்ஸ் மத்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்சல்யூட் பீயிங் வந்துட்டு இந்த உலகத்தையே உருவாக்குனது நீங்கள் தானே, அந்த ஷேடோ இந்த ரூலர்ஸ் மொனாக்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனது நீங்கள் தானே, தயவு செஞ்சு இந்த மொனாக்ஸையும் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மற்ற ரூலர்ஸ்லாம் ஆப்சல்யூட் பீயிங் கிட்ட சொல்லும் போது, ரூலர்ஸ் இந்த மாதிரி ஆப்சல்யூட் பீயிங் கிட்ட சொல்லும் போது ஆப்சல்யூட் பீயிங் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கவே இல்லை. அவர் தன்னோட உருவாக்குற அந்த வேலையை மட்டுமே பார்த்தீங்கன்னா குறியாக செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மற்ற ரூலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காங்க. பட் இதில் இருக்கிறவர் தான் நம்ம ஆஷ்பானும் ஒரு ரூலர் தான். ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப லாயலாக இருந்துக்கிட்டு இருக்காரு. தன்னை உருவாக்குற அந்த ஆப்சல்யூட் பீயிங்காக உயிரையும் கொடுக்கணும், அவருக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களோட திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரிவிக்கிறாரு. ஐ மீன் ரூலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆப்சல்யூட் பீயிங்கை கொல்ல முடிவு பண்ணிடுறாங்க. பட் ஆஷ்பான் அதுக்கு ஒத்துக்கலை. அவர் தன்னை படைச்சவருக்காக உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இருக்காரு. அப்படி இருக்கும்போது மற்ற ரூலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆஷ்பானை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக அடிச்சு போட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில் விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்சல்யூட் பீயிங்கும் தன்னோட சாவை எதிர்நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிய வந்திருக்கு ஆப்சல்யூட் பீயிங் ஆஷ்பானுக்குள்ளே ஒரு வித்தியாசமான பவரை ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு அப்படின்னு. ஸோ ஆஷ்பானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷேடோ மோனார்க்கோட அந்த ஒரு ஷேடோ எபிலிட்டியை நம்ம ஆப்சல்யூட் பீயிங் ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு. அந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி ரூலர்ஸில் ஒருத்தராக, அதாவது கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தவர் இதுக்கப்புறம் தான் அந்த இடத்துலேருந்து அதுக்கு முன்னாடிக்கு ரூலர்ஸில் ஒருத்தராக த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டாக இருந்தவர் இதுக்கப்புறம் தான் ஆஷ்பான் இந்த ஷேடோ மோனார்க்காக மாறுறாப்புல. அதுக்கப்புறம் ஆப்சல்யூட் பீயிங்கை போய் பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் டூ லேட், ஆல்ரெடி ஆப்சல்யூட் பீயிங்கை அவங்க கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் செம்ம காண்டானவர் பார்த்தீங்கன்னா மொனாக்ஸ் பக்கம் போய் சேர்ந்துடுறாரு. அந்த ஆல்ரெடி இருந்த மொனாக்ஸ் கூட இவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த மொனாக்ஸ் கூடலாம் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டுருக்காப்புல ரூலர்ஸ்க்கு எதிராக. அந்த மாதிரி பல காலங்களாக பல முறை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தான் இருக்காரு. இந்த மொனாக்ஸ்லேயே சக்தி வாய்ந்தவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஷேடோ மொனார்க் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆன்டாரிஸ்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கிங். ஆன்டாரிஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் மொனார்க். நம்ம ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா ஷேடோ மோனார்க். ஸோ இந்த மாதிரி ஷேடோஸ் கொடுத்து சண்டை போட்டுருக்கும்போது இவரோட பயங்கரமான அந்த ஒரு பவரை பார்த்து கிட்டத்தட்ட ரூலர்ஸுமே பயப்படுறாங்க, மோனாக்ஸுமே இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் பக்கமே இவரை பார்த்து பயம் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா மொனாக்ஸ்க்கும் இவங்களுக்குள்ளேயுமே சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா ராக்கான் அண்ட் பேரான் சொல்ல போகிற 2 மொனாக்ஸுமே சேர்ந்து ஆஷ்பான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரனை அவர் கொண்டுறாரு. கொன்னதுக்கப்புறம் மற்ற ரூலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து இது ஒரு ஆஷ்பான் கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பும் கேட்குறாங்க. அதே மாதிரி மற்ற மொனாக்ஸை கொள்றதுக்கு அனுமதி மாதிரியும் கேட்குறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எமோஷனலி கொஞ்சம் இறங்கி வராரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டை விட்டு ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா விலகி போயிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொனாக்ஸ் அந்த போரில் தோக்கடிக்கப்படுறாங்க. ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மொனாக்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போய் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆஷ்பானுமே பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்தை விட்டு இந்த மொத்த போரையுமே விட்டு ஒதுங்கிடுறாரு. அப்படி இருக்கும்போது தான் இந்த மொனாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பூமியை குறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பூமியை குறி வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல போர்ட்டல்ஸ் உருவாக்கி ஏகப்பட்ட டீமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா பூமிக்கு அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த டைமில் தான் அந்த டைமில் தான் ஆஷ்பானுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஷேடோ மோனார்க்கு அந்த மொத்த பிரச்சனையுமே தனக்கு வேணாம்னு ஒதுக்கிட்டு இருந்தாலும் நடக்கிற இந்த போர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக டயர்ட் ஆயிடுறாரு. இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு தான் அந்த போர் நடக்கும், இது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி முடிக்கணும்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கேண்டியரோ அப்படின்னு சொல்லப்போ ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவரை நீங்கள் அவரை தான் பார்த்தீங்கன்னா தி ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறாரு. ஸோ இப்போ பூமியில் எல்லா மொனாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஊடுருவ ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு தங்களுக்கு கம்பேட்டபிளான ஒரு வெசல்ஸை பூமியில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஷேடோ மொனார்க்குமே ஒரு பூமியில் வரதுக்கு ஒரு வெசல் தேவைப்படுது. தனக்கான வெசலை கண்டுபிடிக்கிறபடி அந்த மொனார்க்கிட்ட அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட ஷேடோ ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூமியில் தனக்கு கம்பேட்டபிளான அந்த ஒரு வெசல் யார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் சஞ்சிங்கும் அவங்க கண்ணில் சஞ்சிங்கை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர வீக்காக இருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. கேண்டியரை பார்த்தீங்கன்னா இவனா அவங்களுக்கு வெசல், இவன் வேணாம் அப்படின்னு எவ்வளோ தான் தடுத்தாலும் ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு டைம் அவன் தோக்கும் போது ஒவ்வொரு டைம் அடி வாங்கி திரும்ப எழுந்திரிச்சு ஃபேமிலிக்காக வரும்போதெல்லாம் இவர் ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுறாரு இவன் தான் தனக்கு கம்பேட்டபிளான வெசல் அப்படின்னு. சங்ஜின்ஹோ பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. கேண்டியாரோ என்ன தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கலை, ஷேடோ மோனார்க்கோட பேச்சை தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுமே ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டபுள் டஞ்சியன் இன்சிடெண்ட்டில் உள்ளே போய் சங்ஜின்ஹோ மாட்டினதுக்கப்புறம் அவனோட அதுக்கப்புறம் தான் மொத்த பவர்ஸையுமே அந்த சிஸ்டம் மூலமாக நம்ம மொத்த பவர்ஸையுமே சங்ஜின்ஹோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெசல் ஷேடோ மோனார்க்கோட வெசலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுறாங்க. நம்ம சஞ்சீவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷேடோ மோனார்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வெசலாக அவன் ஷேடோ மோனார்க்கு கம்பேட்டபிளான வெசலாக அவனை மாற்றணுன்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே அந்த சிஸ்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் அவனை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா மற்ற மொனாக்ஸ்க்கும் நம்ம சங்ஜிங்கோவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது மொனாக் பார்த்தீங்கன்னா நம்ம சங்ஜிங்கோ முதுகிலே குத்தி கிட்டத்தட்ட கொண்டு வர்றான். அப்போ தான் ஆஷ்பான் அவரோட முன்னாடி பார்த்தீங்கன்னா தோன்றி இந்த மாதிரி நான் தான் உன்னை சூஸ் பண்ணேன், நான் தான் உனக்கு இந்த பவர்ஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் சஞ்சின்ஹோ ஆஷ்பான் பார்த்தீங்கன்னா சஞ்சின்ஹோவுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க உருவாக்கப்பட்ட கற்பனை உலகத்தில் நீ வாழ்றியா இல்லை அங்கே போய்ட்டு அந்த மொனாக்ஸ் கூட திரும்ப சண்டை போடுறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த மொனாக்ஸ் கூட சண்டை போடுற அந்த சாய்ஸை சூஸ் பண்ணுறா சஞ்சின்ஹோ. இங்கே எகைன் பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் மற்ற மொனாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சங்ஜின்ஹோ எப்படியோ கொண்டுடுறான். திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷ்பான் ஒரு எட்டர்னல் ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. உயிரோடு தான் இருக்காரு, பட் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு தூக்கத்துக்குள்ளே போயிடுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஷ்பானோட வரலாறு. ஸோ ஷேடோ மொனார்க் ஆரம்பத்தில் ரூலர்ஸில் ஒருத்தராக இருந்து அதுக்கப்புறம் மொனார்க்கா மாதிரி அதுக்கப்புறம் இப்போ சங்ஜின்ஹோக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்மனெண்ட்டான தூக்கத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஷ்பானோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ ஷேடோ மொனார்க்கோட பவர்ஸ்லாம் என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர்லேயே இருக்குது ஷேடோ மொனார்க். இவரை பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நெக்ரோமான்சி பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இருக்குது. தன்னோட ஷேடோஸ் மூலமாக இறந்து போனவங்க எல்லாத்தையுமே திரும்ப உயிரோட கொண்டு வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பயங்கரமான ஸ்ட்ரென்த்து, பவர், ஸ்பீடு இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அவன் மட்டும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஷேடோஸ் எல்லாத்தையுமே அவரோட நிழலுக்குள்ள அந்த ஷேடோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ஷேடோஸ்குள்ளே எப்போல்லாம் தனக்கு தேவையோ அப்போல்லாம் அந்த ஷேடோஸ்குள்ளே தனக்கு தேவையான ஆட்கள் அந்த ஷேடோ ஆர்மியை வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் அவங்க உள்ள இருக்கிற ஷேடோ மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட ஷேடோஸ்குள்ளேயுமே அவரோட ஷேடோ ஆர்மியோட சோல்ஜர்ஸை ஒழிச்சு வைக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மற்ற ரூலர்ஸ் அண்ட் மற்றவங்களுக்குலாம் இருக்கிற பவர்ஸ் லைக் இந்த ரூலர்ஸ் அத்தாரிட்டி, ஷேடோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ரூலர்ஸ் அத்தாரிட்டி, இந்த மொனாக்ஸ் டொமைன், இந்த மாதிரியான பவர்ஸுமே இருக்குது. அண்ட் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த ஷேடோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஆர்கிடெக்டோட பவர், அந்த ஆர்கிடெக்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிற ஷேடோஸை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பவர் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்க முடியும், லெவலப் பண்ண முடியும். அவங்களோட பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அந்த ஷேடோஸோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோதான் பற்றி நான் சொந்தம் வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோழர் நீங்கள் படுத்தி அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்றது கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.